வந்து இப்ப அமைதியாவே காமிச்சிட்டாங்க. அனிருத்தா சொல்ல பயமா போட்டாரு பேசிக்கலாம். நிறைய இந்த ரோபோட்ஸ் வச்சு ஃபைட் சீன் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு படம். ஆமா ஆமா, பார்க்கலாம், நல்லா இருக்கு. வில்லன் தான் செம்மையா பண்ணிருக்காரு. படம் இந்த படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனந்த்ராஜ் சாருக்கு. அவரோட கேரக்டரும் சூப்பர், அவரோட செம்மையா இருக்கு. அவரு எஸ்.ஜே. சூர்யா சார் கலக்கிட்டாரு. இந்த படம் விஷுவல் வந்து ஹீரோயினோட விஷுவலும் செம்மையா இருக்கு, ஹீரோட விஷுவலும் செம்மையா இருக்கு. பிளஸ் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் தான் உண்மையாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டாங்க. எப்படி சொல்றது தெரியல. படம் எடுக்கும் போது தெரிஞ்சுது, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வேற லெவல், எக்ஸ்ட்ரானரி. ஹீரோவும் கலக்கிட்டாரு, ஹீரோயின் மேமும் கலக்கிட்டாங்க, செம்மையா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. என்ன சொன்னா புதுசா காதல் வந்து பாத்தீங்கன்னா, காதல்ல வந்து இப்போ லவ் பண்றது பிரேக்கப். இந்த பிரேக்கப்காக தான் இப்போ இந்த ஸ்டோரி. சீமான் சார் வச்சு சீமான் சார் வந்து கலாய்ச்சிருக்கதோட அவரோட கேரக்டர், அவரோட டைலாக்ஸ் செம்ம சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணியிருக்காரு சீமான் சார். படம் வந்து பாருங்க, பார்த்தாதான் தெரியும். நம்மளோட கருத்து சொன்னீங்கன்னா எந்த கருத்துனா சூப்பரா வேற மாதிரியான 3 படமே இட்டுதல சூப்பரா இருந்துச்சு படம். நம்ம இட்டு பாத்தீங்கன்னா பார்த்ததோட எல்லாரும் வந்து ஃபுல்லா பார்த்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ படம். எல்லாரும் பார்த்தா இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு படம். என்ன சொல்ல வராங்க வேற மாதிரி ப்ரோ சொல்றது வார்த்தை இருக்கு. நல்லா ஓட்டு வாங்கிட்டு வர பார்த்தா அந்த மாதிரி தெரியாது. சத்தியமா சீமா நல்லா பேசுறாரு. அவரோட இது பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியாது. அது வந்து தியேட்டர் பார்க்கணும். சூப்பரா பண்ணிருக்காரு சீமானு, நல்லா பண்ணிருக்காரு. டிஜிட்டல் வேர்ல்டோட இப்ப இருக்க காலத்துல வாழணும். இந்த போனை நம்பி இல்லாம நேரடியா ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி வாழ்றதா வாழ்க்கை. அதுதான் தெரிவிச்சிருக்காரு பையன். சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்டிங் வந்து ரொம்பவே என்ன சொல்றது, எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த பக்கம், இந்த பக்கம் பிஆர் சார் காமெடி நல்லா இருந்துச்சு. மொமெண்ட்ஸ் ஆக்சுவலா படத்துல ரொம்பவே நிறைய இருந்துச்சு. சீமான் சார் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சீமான் சார் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம அவரை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜோன்ல பார்த்து மூவில வரும்போது அவர் கம்ப்ளீட்டா ரைடர்ல வந்து எஸ்கே சார் வந்து அதை டாமினேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. யாரு அந்த ஜெனரேஷன் வந்தவனா சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தாரு. இல்ல எஸ்கே சார், சீமான் சார் பிரதீப் வந்து இல்ல இந்த படத்துல ஆக்சுவலா யாரையுமே டாமினேட் பண்ண மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே போவாரு. அடுத்த இதுலயுமே பிஆர் வந்து அவரோட யோகி பாபு நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருச்சு. த்ரூ த ஃபிலிம் அது வந்து ஒரு காமெடி, இது ஒரு ஃபன் ஃபீல்டு தான். டோட்டலாவே ஒரு ஹோல்சம். அது நீங்க பாக்கணுங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு வராங்க, கதை என்னதான் சொல்ல வராங்க. ஆக்சுவலா ஒரு ஆப், ஒரு செயலியை நம்பி நம்ம ரியாலிட்டியை நீங்க விட்டுறாதீங்க. ஆக்சுவலா எல்லாருமே இப்ப நம்ம ஃபுல்லா த்ரூ அவுட் போன்லயே தானே போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆப் வச்சு நம்ம லைஃபை டிசைட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு இதுதான் இந்த கான்செப்ட். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்லா இல்ல லவ் டுடே இது வேற ஜெனரேஷன். ஏன்னா இது விகாஷ் சாரோட மூவி. அது வந்து நம்ம மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மூலமா வர்றது. இது வந்து ஒரு ஆப் மூலமா நம்ம அடிமை ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும். ஆமா விஷுவலா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம 2040 சென்னை இருந்தா சந்தோஷம் தான். பட் அப்படி ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா இருக்கு, இன்னொரு 15 இயர்ஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் செம்மையா இருக்கு, வேற லெவலுக்கு படம் பாருங்க. என்னென்ன சொல்லிருக்காங்க? பிரதீப் நடிச்சிருக்காரு, படம் சூப்பரா இருக்கு. பிரதீப் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. சீமானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சீமானோட கம்பேக் இது. சாங் வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலா தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, ஓடிடில பாக்காதீங்க, பிரைவசி பண்ணாதீங்க. தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் அனிருத் நல்லா பண்றாங்க. எப்பவும் போல அவர் நல்லா பண்றாரு. சிஜோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. சீமான் சார் ஆக்ட் பண்ணிருக்காரு. சீமான் சார்லாம் நீங்க போய் படத்தை பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. சீமான் சார் ஒர்த்து தான். 5க்கு 4 தர்றானா. படத்தை என்ன சொன்னாரு? படத்தை போன் யூஸ் பண்ண கூடாது. அவன் தானா சும்மா ஜெனரலா அந்த மாதிரி இருக்காது. போனே உங்க கூட நல்லா பழகுறல, அந்த பழகணும். போன் அவ்வளவு இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. நல்ல படம் தான். சிஜி ஒரு படம் நல்லா பண்றாங்க.
படத்தை பத்தி பேசணும்னா 2040ல கதை எப்படி நடக்குது, எப்படி தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஹியூமன் எமோஷன்ஸை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏஐ வந்துட்டு என்னதான் ஏஐ வந்துட்டு எவ்வளவு டெவலப் பண்ணாலும் ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க படத்துல. அதை பத்தி பேசியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் தான் ப்ரோ இங்க படத்தை வந்து மேல தூக்கி நிக்க வைக்க போகுது. அவர் சூப்பரா நடிச்சிருந்தார் லிட்டரலா வந்துட்டு. அண்ட் யோகி பாபு செம்ம காமெடி டைமிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிரதீப் ஆப்வியஸ்லி சொல்ல வேணா, அவர் 3 படமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. 4வது படம் 100 இருக்கு கன்ஃபார்ம். 4 படமும் சீமான் சார் வந்திருக்காருல்ல, அரசியல் ரீதியா பண்ணிருக்காங்களா இல்ல கதை? இல்ல அரசியல் ரீதியெல்லாம் பண்ணல, அவர் ஒரு தமிழ் புலவர் மாதிரி காட்டியிருக்காங்க அவரு. அதனால பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் பத்தி சொன்னால் ஃபர்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா தான் தரணும். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் அனிருத்தோட மியூசிக் அவரை பத்தி கொஸ்டினே பண்ண முடியாது. இந்த வாட்டி சூப்பரா பண்ணிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரும் அதே தான் ப்ரோ, சேம் அனிருத்தன் தான். அவர் ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. மாநாடுல எப்படி பண்ணிட்டாரோ அதே மாதிரி தான். மெயினா வந்து என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, என்னதான் ஹியூமன் எமோஷன்ஸ் என்னதான் ஏஐ டெக்னாலஜிஸ் வந்தாலுமே ஹியூமன் எமோஷன்ஸ் யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது சூப்பரான மெசேஜ் வந்து மெசேஜ் மட்டும் சொல்லாம அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க படத்துல. அது பிளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா இவர் பண்ற படம் எல்லா படமே லவ் ஜானராவே இருக்கு. அந்த லவ் ஜானருக்கு அதுதான் இது வந்து டெக்னாலஜி, அதாவது ஏஐ டெக்னாலஜியை வந்து தப்புன்னு டோட்டலா சொல்ல, அதாவது ஹியூமன் எமோஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா லவ் படத்தோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது இன்னொரு மெசேஜ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் முக்கியம். சொல்லலாம் ப்ரோ. லவ் டுடேவும் இது ஒரே லெவல் தான் இருக்கும். மேபி இன்னும் போக போக தெரிஞ்சிடும் ப்ரோ. எல்லைக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன். இது சீமான் சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கம்மியா அவர் அரசியல் ரொம்ப பயங்கரமா பேசுறாரு. படத்துல கம்மியானால ஏதாவது அரசியல் பத்தி அவ்வளவா பேசல ப்ரோ. அவர் வந்து அந்த மெசேஜ், அவர் வந்து ஒரு ஆர்கானிக் வேர்ல்ட் அதெல்லாம் படம் பார்த்தா நான் புரியும் ப்ரோ. அந்த சீமான் வந்து ஒரு சீன் வரும் ப்ரோ. அவர் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வந்து இது உனக்கு புரியுமா சீமானை பத்தி கேட்பாரு. அது சீமான் வந்து தமிழ் திருக்குறள்லாம் பேசி இது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் கண்டிப்பா தெரியல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரேட்டிங் எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ரேட்டிங் வந்து 4.5 தரலாம் ப்ரோ. எந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த படம் எந்த மாதிரி ஜெனரேஷன்லாம் கரெக்டா இருக்கும்? இப்ப இந்த சைடு ஓகே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வர இல்ல வில்லேஜ் சைடுல அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்களுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் பத்தி தெரிஞ்சிருந்தா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அதை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க ஏஐ டெக்னாலஜி பத்தி. அதனால அந்த பேசிக் நாலேஜ் இருந்தா ஒர்க் அவுட் ஆகும்.